நபர்கள் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஈகோ மட்டும் கிடையாது. அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பயம். நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு பழைய நபர்கள் மாதிரி கிடையாது, பழைய ஆள் கிடையாது. உங்களில் ஒரு சில மாற்றங்களை இந்த நபர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதாவது உங்கள் கூட இருக்கும்போது அவர்கள் ஒரு மாதிரி உங்களை பார்த்துருக்கலாம், ஆனால் விட்டு இப்போ விலகி இந்த நபர்கள் நிற்கும்போது இப்போ உங்களை வேறு மாதிரி பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில பயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் நபர்களை டக்குன்னு ஸ்டெப் எடுக்க விடாமல் கொஞ்சம் யோசிக்க வைக்குது, நின்று யோசிக்க வைக்குது இந்த நபர்களை. அதுவும் இல்லாமல் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக உங்கள் நபர்களுக்கு தெரியுறீங்க. ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உங்களோட கதைச்சு உங்களோட ஜாலியாக இருந்து. அப்போது அந்த நபர்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவர்களுடைய மனதை வந்து நீங்கள் ரொம்பவே தூண்டிவிடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்றத இந்த நபர்கள் மனதார உணர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க, இன்னும் தைரியமாக இருக்கீங்க, இருந்ததை விட இன்னும் சுதந்திரமாக மாறிட்டீங்க அப்படின்றது தான் இந்த நபர்கள் தூரத்துலேருந்து இன்னுமே உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பொழுதும் பார்க்கும்போதும் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறது இந்த நபர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிகிறதுனால சடனாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு சில வார்த்தைகளால் காயப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது டக்குன்னு இப்போ போய் நான் நின்னா என்னுடைய நபர் வந்து என்னை ஏற்றுக்கொள்வாரா, அல்லது இப்போ நீ என்னுடைய அன்புக்கு வந்து தகுதியானவள் கிடையாது அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு மாயைக்குள்ளேயும் உங்கள் நபர்களுக்கு இருக்குது மனசுக்குள்ளே. அதனாலே இந்த நபர்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல ஒரு சின்ன ஒரு யோசனை மாதிரி இருக்குது. டக்குன்னு ஸ்டெப் எடுத்து வச்சு நான் போய் கேட்டுட்டு, ஏன்னா இப்போ நீ ரொம்ப ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல நான் போய் பேசினா என்னுடைய நபர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கொள்வாங்களா? ஏன்னா நினைக்கிற மாதிரியான வருத்தங்களையும் மனவழியையும் அவ்வளோ ஈஸியாக மறந்துடுற மாதிரி ஒரு மனவழியை அவங்க கொடுக்கலெல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த நபர்கள் அகெயின் வரணும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே யோசிக்க வைக்குது. நான் இப்போ இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா, இவர்களுடைய மனதில் நான் இன்னும் இருக்கனா, நம்ம கடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பட் நான் இவர்களுடைய இதயத்தில் இன்னும் இருக்கனா, எனக்கான ஒரு இடம் வந்து அவர்களுடைய இதயத்தில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் உங்களை மட்டும் நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் இந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு டிவைன் சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளீஸ் டிவைன், ப்ளீஸ் என்ன விஷயத்த சொல்கிறாங்க? ஓகே, ஸோ டிவைனை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கால ஒரு லேடியோட எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது. அப்படிங்கும்போது இது வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நபராக இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க முன்னால் தன்னுடைய கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு வர முடியாமல் இந்த நபர்கள் தவிக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்படுத்துகிற ஒரு சில தடைகள்லையும் இந்த நபர்களுடைய மனது வந்து ரொம்ப ஒரு அதீதமாக காயப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது என்ன மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றது தெரியலை. ஏன்னா நான் இங்கே ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னா என்னுடைய கௌரவ குறைச்சல் ஆகிடும், அல்லது என்னுடைய கௌரவம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு குழப்பமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கும்போது டக்குண்டு இதை வந்து மாற்றி அமைக்க முடியாது. அப்படின்றதுனால இப்போ நான் இதை பண்ணால் ஓகே ஆகுமா அப்படின்றதுல ஒரு சில குழப்பங்கள் அந்த நபர்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மெஜிஷியன் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கால இருக்கிற தடைகளை அங்கால இருக்கிற தடைகளை உடைச்சி உங்களை இழக்கிறத விட ஓகே நான் கொஞ்சம் கம்பீரமாக அந்த தடைகளை உடைக்கிறதுக்கான ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன்னு. ஓகே, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி ரகசியமாக தான் இந்த நபர்கள் பண்ணுறாங்க. வெளிப்படையாக ஆரவாரமாக நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் நபர்கள் சொல்லலை. ஆனால் இங்கே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த நபர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு ரகசிய முடிவு என்ன அப்படின்னா, உங்களை இழக்கிறத விட இந்த தடைகளை நான் உடைக்கிறதே மேல் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர்களுக்கு தோணிகிட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில். மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு ஒரு சில கனவுகள் வருதான். அந்த கனவுகள் இவங்களை ரொம்பவே குழப்பமடைய செய்தால். ஸோ அப்போ அந்த கனவுகளில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி கனவுல வரீங்க, பட் அந்த கனவுல நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை வந்து அழைக்கிறதுக்கு வந்து, அதாவது கூப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இருந்தாலும் நீங்கள் அவர்களுடைய பேச்சை வந்து கணக்கெடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுடைய நோக்கமும் கவனமும் இன்னொரு நபர்கள் கூட கதைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க நான் ட்ரை பண்ணியும் நீங்கள் கதைக்க மாட்டேன்றீங்க அப்படின்றத தான் இந்த நபர்கள் கனவுல உணர்றேன் அப்படின்றாங்க. நான் கனவுல உன்னை தொடர்ந்துமே பார்க்குறேன், நீ என்ன பண்ணுற எது பண்ணுற அப்படின்னு என்கிட்ட கதைக்க வரலாம் அப்படின்னு நினச்சி நான் ஓடி வரும்போது நீ என்னட்ட கதைக்க மாட்டேன்ற,
நீ என் பக்கம் திரும்பவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த நபர்கள் கனவுல கதைக்க வரும்போது நீங்கள் கதைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கும்போது உங்களுடைய சிந்தனைகள்லாம் வேறு ஒரு திசையை தான் பார்த்துட்ருக்கு அப்படின்னு உடனே இந்த நபர்களுக்கு வந்து ஒரு பதற்றமும் ஒரு பயமும் க்ரியேட் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி நேரில் கூட நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க, பட் இப்போ ஏன் எனக்கு இந்த மாதிரி கனவு வருது, அப்போ நான் உன்னை லாஸ் பண்ணிடுவேன், இங்கே எதுவும் ஒரு தப்பாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய நபர்களை தூங்க விடாமல் செய்யுது அப்படின்னு உளவியல் ரீதியாகவே உங்கள் நபர்கள் மன ரீதியாக நான் டோட்டலி காலி அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நபர்கள் கேள்வி வர விஷயங்கள் அப்படி இல்லையா இருக்குது. அப்போது இதை எஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கொள்ளவும் முடியலை, நோ அப்படின்ற மாதிரி விட்டுடவும் முடியலை. இங்கே அடிக்கடி உங்கள் நபர்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு தேடக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருக்கீங்க, அடிக்கடி தேடிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் சடனாக நீங்கள் உங்கள் நபர்களை இங்கே தேடுறத விட்ட உடனே உங்கள் நபர்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, அதாவது நீங்கள் தான் சேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் தான் தேடிட்டு இருப்பீங்க, நீங்கள் தான் கதைக்கிறதுக்கு எவ்வளோ நிறைய எஃபர்ட் நீங்கள் தான் போடுவீங்க, அவங்க தான் கணக்கெடுக்காமல் ஓடுவாங்க. ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நீங்கள் எப்போ அவங்கள தேடிட்டு இருக்கதை நிறுத்தினீங்களோ அப்போவே அவர்களுடைய எனர்ஜி உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இப்போது காட்டிகிட்ருக்க இந்த கெத்து, இந்த ஆட்டிடியூட், இதுதான் அவங்கள வந்து உங்களுடைய சைடில் வந்து இழுத்துட்ருக்கு. அவங்க வந்து உங்களை பற்றின விஷயங்களை தேடிட்டு இருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் பார்க்க ரொம்ப அந்த கெத்தாக இருக்கிறது, ஆட்டிடியூட்டாக இருக்கிறது, அது எல்லாமே இந்த நபர்களை மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வர செஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பழைய புகைப்படங்களை வந்து இந்த நபர்கள் பார்க்கலாம், பழைய மெசேஜஸை பார்க்கலாம். அதாவது என்னுடைய நபர் என் கூட இருக்கும்போது இப்படி பண்ணலை, இவ்வளோ இருந்திருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அவ்வளோ அன்பு கொடுத்தாங்க, ஆனால் இப்போ நடந்து கொள்கிற விதம் அப்படியே வேறு மாதிரி இருக்குது, இப்போ அந்த நபர்கள் என்னை கண்டுகொள்கிறாங்க இல்லையே அப்படிங்கும்போது இந்த நபர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அந்த நபர்கள் மேலே ரொம்ப அடிக்டாக இருப்பீங்க, நீங்கள் தான் உங்களுடைய நபர்கள் பின்னாடியே ஓடக்கூடிய நபர்கள், அடிக்ஷன்லாம் உங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்போது அந்த அடிக்ஷன் வந்து உங்கள் நபர்களுக்கு உங்கள் மேலே வந்திருக்கு. அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது நீங்கள் இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது. அந்த நபர்கள் உங்களை தேடி வர்றது வந்து உறுதி, ஆனால் வரும்போது அவர் பழைய மனுஷராக வரமாட்டார், ஒரு புதிய மனுஷராக மாறி தான் வருவாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய மன்னிப்பை போட்டுட்டு தான் உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருந்திருந்தா குறிப்பாக அந்த பயத்தை பற்றி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை அந்த பயம் எனக்கு தான் ஃபீல் ஆகுது அப்படின்னாலும், இல்லை அந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்திருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நபர்கள் மன ரீதியாகவே தனக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி ஒரு பயம் அப்படின்ற ஒரு உணர்வுகள்லையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு சரியான ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நியூ பிகினிங்க்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், என் நபர் என்கிட்ட வர்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போவே 11 நான் நியூ பிகினிங்காக காத்துட்ருக்கேன் அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு நல்ல கோல்டன் டைம் மாதிரி இருக்குது. இந்த கோல்டன் டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிறகு வந்து இந்த ஒரு திருப்பு முனை அப்படி தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக அது ஒரு கோல்டன் மூமெண்ட் மாதிரி அப்படியே காட்டுது. இந்த கோல்டன் மூமெண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடிச்சிக்கொள்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே பார்த்தா தெரியும், மாற்றம் தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன், பட் நீ இதை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் சொல்கிறாங்க. அப்போது மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனை இந்த இடத்துல நீங்கள் சரியாக போட்டிங்க அப்படின்னா காதல் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் உன்னை விட்டுட்டு போணுச்சு அப்படின்னு நினச்சிங்களோ அந்தந்த விஷயத்த உங்களோட பக்கம் வந்து அப்படியே ஈர்த்து கொள்ளலாம். சரியான பிளானிங் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை திருமணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஏதாவது ஒரு நபர்களுக்காக தான் நான் அப்படி துடிச்சிட்ருக்கேன், என் நபர்களை வாழ்க்கை துணை ஆகிறது தான் என்னுடைய பெரிய லட்சியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ், உங்களோட லட்சியம் ஒரு மேஜிக் மாதிரி உங்களுடைய கைகளில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான சரியான வழிகாட்டுதல் என்ன, உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் என்ன, அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்றத கைட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்பர்ஸ் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் வருதில்லை அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து ஒரு சில நபர்கள் நான் நம்பருக்கு ட்ரை பண்ணுறேன் வரமாட்டேன்னுது அப்படின்றீங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரே தடவையில் ட்ரை பண்ணி எங்கிட்ட வர்றதுனால கூட அப்படி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் ஏதாவது தேவை அப்படின்னா கூட பிரபஞ்சம் வழியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிரார்த்தனைகள்லையும் உங்களையுமே நாங்கள் இணைச்சிக்கொள்வோம். ஸோ அதுக்கு நீங்கள் பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கணும். இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகள்
தடைகளுமே உங்கள் காதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளையுமே உடைச்செறியக்கூடியதாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மேஜிக் பவர் தான் இந்த பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் இருக்குது. ஸோ இந்த பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தராக இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். சக்தியின் ஒளியில் ருத்ரனின் அதிர்வில் பிரபஞ்ச மொழி உன் வெற்றியின் குறியீடு. பிரபஞ்ச மொழிடாரன் உன் உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடா.